இன்றைய தினம் கல்வி அமைச்சில் தேசிய பாடசாலை அதிபர்கள் மற்றும் அமைச்சின் மூத்த அதிகாரிகள் இணைந்த கூட்டமானது விசுறுபாய அமைச்சு வளாகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களாவன: தேசிய மற்றும் மாகாண பள்ளிகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியன்று திறக்கப்பட வேண்டும். அவ்வாறு 16ஆம் தேதி திறக்க முடியாத பாடசாலைகளை திறப்பதற்கான திகதியினை நிர்ணயிக்கும் அதிகாரம் பாடசாலை அதிபர்களுக்கும் மாகாண அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. டிசம்பர் 16 அன்று ஆரம்பிக்கும் பாடசாலைகளுக்கு வருட இறுதி விடுமுறையானது டிசம்பர் 23 முதல் வழங்கப்படும். எனவே ஆரம்பிக்கப்படுகின்ற பாடசாலையானது 7 நாட்களுக்கு நடைபெறும். அந்த 7 நாட்களும் பாடசாலையில் கல்வி நடவடிக்கைகளை விடுத்து பாடசாலை சுத்தம், பராமரிப்பு மற்றும் மீள்பணிகள், வெள்ளப்பேரழிவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை அடையாளம் காணல் மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கல், உள ரீதியான பிரச்சனைகளை கண்டறிதல் போன்ற விடயங்களில் ஈடுபாடு செலுத்துமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இலங்கையில் அனைத்து பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கின்றது. 2025 சாதாரண தர தேர்வுக்கு தோற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் காலாண்டு தேர்வு நடத்தப்படும். ஏனைய வகுப்புகளுக்கான தேர்வுகளை நடத்துவதற்கான அதிகாரம் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் விரும்பும் பட்சத்தில் ஏனைய வகுப்புகளுக்கான தேர்வுகள் நடைபெறலாம். இது இவ்வாறாக இருப்பினும் டிசம்பர் 16ஆம் தேதி நாட்டில் அதிகளவான பாடசாலைகள் மீள திறக்கப்படும் எனவும் எதிர்வரும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி புதிய கல்வியாண்டு ஆரம்பிக்கப்படும் எனவும் தீர்மானமாக கூறப்பட்டுள்ளது.